ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூனிட் 3 அலகு 3ல் ஃபிசிக்ஸில் இயற்பியலில் லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் தான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட டியூஸ்டே மார்னிங் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் தேட் வி கேன் மூவ் ஆன் டு தி லெசன். ஸோ லாஸ் ஆஃப் மோஷனில் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன் த பிகினிங் தேர் வாஸ் அ மெக்கானிக்ஸ். உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இயந்திரவியல் உள்ளது. அதாவது இந்த உலகம் எப்போ தோன்றுச்சோ, இந்த பிகினிங் அப்படிங்கிறது என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் எப்போ தோன்றுச்சோ அப்பத்தில் இருந்தே என்ன, த மெக்கானிக்ஸ் இஸ் நத்திங் பட் தி மூமெண்ட் ஆர் தி ரெஸ்ட். இப்போது இருக்கக்கூடிய பாறைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ இந்த உலகத்தை நம்ம தோன்றும் போது என்ன ஆகும், நிறைய பாறைகள் வெடித்து செதறிச்சு இல்லையா? அந்த பாறைகள் எந்த ஃபார்மில் இருக்கும்? தட் வில் பி இன் தி ரெஸ்ட் ஃபார்ம். அண்ட் நம்மளோட ஏர்த் இருக்குது. நம்மளோட ஏர்த் என்ன பண்ணும்? சூரியனை சுற்றி வரும். ஸோ தட் இஸ் இன் மோஷன். ஸோ தேட் இந்த உலகம் எப்போ தோன்றுச்சோ அப்போயே உங்களுக்கு என்ன ஆகிடுது, இந்த ரெஸ்ட் மோஷன் கொண்ட ரெஸ்ட் அண்ட் மோஷன் எங்கே இருக்குது? உங்களுக்கு மெக்கானிக்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த உலகம் தோன்றும் போது என்ன ஆகிடுச்சு, மெக்கானிக்ஸ் உருவாயிடுச்சு அப்படின்ட்டு வான் லேவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, வான் லாவ் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஸோ இந்த கோட்டுக்கு இந்த அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, ஒரு சாப்டர் வருதுன்னா எல்லா சாப்டருக்குமே உங்களுக்கு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்து அதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அண்டர்கோ பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு, இந்த லெசன் முழுக்க இந்த மெக்கானிக்ஸை பற்றி அண்ட் இந்த உலகம் ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கான்ற பல விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரே வரியில் நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஒரு சாப்டர் ஒரே வரியில் சொல்லி காட்டுன்ட்டு. அது என்ன அர்த்தம், இப்போது லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டரை நீங்கள் ஒரே வரியில் சொல்லி காட்டினா நீங்கள் என்ன சொல்லணும், இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இயந்திரவியல் அப்படிங்கிறது என்னது இருக்குது. இந்த பிகினிங் தேர் வாஸ் த மெக்கானிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். அண்ட் தே ஹவ் கிவன் யூ தி லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நியூட்டன் அது நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லெசனுக்குள்ளே போகிறேன். இன்ட்ரொடக்ஷன், அறிமுகம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் தி யூனிவர்ஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த உலகத்தில் இருக்க இந்த யூனிவர்ஸ், இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்மே என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ட் பண்ணும். பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு பொருளும் மற்ற பொருள்களும் தொடர்பு கொண்டுள்ளன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கூல் ப்ரீஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் த ட்ரீ. ரொம்ப கூலாக அந்த தென்றல் வருது இல்லை, அது என்ன பண்ணுது, அந்த மரத்து மேலே இன்ட்ராக்ட் பண்ணுது. த ட்ரீ இன்ட்ராக்ட்ஸ் வித் த இயர். சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ லெட் திஸ் பி தி ட்ரீ. அண்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு கூல் ப்ரீஸ் உங்களுக்கு வருது. அந்த கூல் ப்ரீஸ் ட்ரீயை இன்ட்ராக்ட் பண்ணுது. அண்ட் அட் த சேம் டைம் த ட்ரீ எதோட இன்ட்ராக்ட் பண்ணுது, இந்த ஏர்த்தோட இந்த ட்ரீ என்ன பண்ணுது அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஹியர் ஆல்சோ தெர் இஸ் அன் இன்ட்ராக்ஷன், ஹியர் ஆல்சோ தெர் இஸ் அ இன்ட்ராக்ஷன். இன்ஃபேக்ட் ஆல் ஸ்பீஷஸ் இன்ட்ராக்ட் வித் நேச்சர். ஸோ எல்லா ஸ்பீஷஸுமே நேச்சரோட எப்படி இருக்குது, ஒரு இன்ட்ராக்ஷனில் தான் இருக்குது. But what is the difference between a human's interaction with nature and that of an animal? இப்போது இந்த இயற்கையை வந்துட்டு ஒரு அனிமல் இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணும், ஹியூமன் இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னு என்ன பண்ணும், மிருகங்கள் பண்ணால் மனிதர்கள் பண்ணால் அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூமன் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி இருக்குது. என்ன குவாலிட்டி அப்படின்னா, நாம் வெறும் இன்ட்ராக்ட் மட்டும் பண்ண மாட்டோம், இது ஏன் நடக்குது, இது எப்படி நடக்குது அப்படின்றது நாம் சர்ச் பண்ணுவோம். தட்ஸ் வாட் they have given you. In the history of mankind, the most curiosity-driven scientific question asked was motion of objects. அதாவது இயங்கும் பொருட்களை பற்றிய கேள்விதான். அவை பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன, பொருட்கள் ஏன் இயங்குகின்றன, how things move, எப்படி ஒரு பொருள் மூவ் ஆகுது அண்ட் ஏன் மூவ் ஆகுது, இந்த ரெண்டு விஷயம்தான். Surprisingly, these simple questions have paved the way for development from early civilization to the modern technological era. ஸோ இந்த ரெண்டு கேள்விகள் அவங்க மனசில் எழுந்தது இல்லையா, இந்த ரெண்டு கேள்விகள் தான் ஏர்லி சிவிலைசேஷன், அந்த காலத்தோட நாகரிகம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாம் இருக்கிற மாடர்ன் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குன்றத உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் பிகாஸ் சம்திங் புஷ்ஷஸ் ஆர் புல்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று ஏதோ ஒன்று புஷ் பண்ணுது, அதை தள்ளுது, இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று இழுக்கிறது, இழுக்கிறது அல்லது தள்ளுகிறது. ஃபார் an எக்ஸாம்பிள்,
If a book is at rest, it will not move unless the force is applied on it. For example, ஒரு புக் இருக்குன்னா அது என்ன பண்ணணும், அது அங்கே தான் இருக்கும். நான் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த புக் நகருமே ஒழிய மற்றபடி அது நகரவே நகராது. In other words, to move an object, a force must be applied on it. இதை நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. A force, definition of force. Force is nothing but a push or pull. அது என்ன பண்ணும், ரெஸ்ட்டில் இருக்கிறத மோஷனில் இருக்கிறத ரெஸ்ட் மாற்றணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், நான் அப்ளை பண்ணணும். About 2500 years ago, the famous philosopher Aristotle said that force causes motion. ஸோ ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது, அந்த மோஷனை காஸ் பண்ணுது. This statement is based on common sense. But any scientific answer cannot be based on common sense. It must be endorsed with quantitative experimental proof. ஸோ அதுக்கு என்ன ஆகணும், ஒரு குவான்டிடேட்டிவான ஒரு ப்ரூஃப் இருக்கணும். In the 15th century, Galileo challenged Aristotle's idea by a series of experiments. He said force is not required to maintain motion. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ஃபோர்ஸ் தான் வந்துட்டு ரெக்வயர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதாவது அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு, அரிஸ்டாட்டில் சேஸ் தட் ஃபோர்ஸ் தான் மோஷனை காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கலீலியோ என்ன பண்ணார், இல்லை ஃபோர்ஸ் வந்துட்டு மோஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கலீலியோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஓன் ஐடியாவில் அவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை என்ன பண்ணுறாருன்னா செய்கிறாரு. When a ball rolls from the top of an inclined plane to its bottom, after reaching the ground, it moves some distance and continues to move on to the another inclined plane of the same angle of inclination. ஸோ இதை நான் இந்த டயக்ராமில் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேசேஜ்குள்ளே போகலாம். ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, இனிஷியல் பொசிஷன் ஆரம்ப நிலை உங்களுக்கு என்ன ஆகுது, ஒன்று இருக்கும். ஸோ லெட் திஸ் பி L1 அண்ட் லெட் திஸ் பி L2. சரியா, இப்போ என்ன பண்ணுது, ஸோ இது L1 இது L2. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பால் வந்துட்டு ரோல் ஆகுது. ஸோ ரோல் ஆகி கீழே வருது. ஸோ கீழே வரும்போது இட் இஸ் அ ரஃப் சர்ஃபேஸ், அதாவது ரொம்ப சொரப்பாக இருக்கிறது நம்ம ரஃப் சர்ஃபேஸ் சொல்லுவோம்ல. அப்போ அது என்ன ஆகும், இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, ஸோ ரஃப் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப சொரப்பாக இருக்கனால அது அந்தளவுக்கு போக விடாது. அது அந்த பொருளோட நல்லா உராயும். அவன் சிம்பிளாக சொல்லணும்னா இட் காசஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், நல்லா உராய்ஞ்சி அதோட போகிறது என்ன ஆகும், லைட்டாக தடுக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், அந்த அளவுக்கு போகாமல், so that it causes, என்ன பண்ணும், அது அந்த அளவுக்கு போக விடாமல் தடுக்கும். தட் இஸ் இங்கேருந்து அது வந்துச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டு இது மேலே வரைக்கும் அதால் போக முடியாது. மேலே வரைக்கும் என்ன பண்ணாதுன்னா போகாமல் கொஞ்சம் முன்னாடி அது என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் டசன்ட் ரீச் தி ஃபைனல் பொசிஷன், பட் அது என்ன ஆகும், ஃபைனல் பொசிஷனை விட கொஞ்சம் லேசாக தள்ளி இருக்கும். அதுதான் அந்த விஷயம். அடுத்தது நம்ம செகண்ட் எடுத்துக்கலாம். ஸோ சேம் L1 சேம் L2 அண்ட் யூ ஹேவ் இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன். இப்போ என்ன ஆகும்னா அந்த பால் நான் இங்கேருந்து தள்ளி விடுறேன் அண்ட் அது ரீச் ஆகுது. இது ஸ்மூத் சர்ஃபேஸ்னால் இது ரொம்ப வழுவழுன்னு நல்லா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாக கீழே போயிட்டு ரொம்ப ஃபைனலாக மேலே போய்டும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது நல்லா கவனிங்க. இது என்ன ஆகிடுது, இந்த இடத்துலையே ஸ்டாப் ஆகிடுது. பட் இது இந்த இடம் வரைக்கும் வருது, இறுதி நிலை வரைக்கும் அது வருது. தேர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் தி ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ்லேருந்து அது என்ன ஆகுதுன்னா ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ ட்ராவல் ஆகிட்டே போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, இதுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களோட செகண்ட் டயக்ராமுக்கும் உங்களோட தேர்ட் டயக்ராமுக்கும். செகண்ட் டயக்ராமில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி நார்மலாக இருக்குது. இந்த தேர்ட் டயக்ராமில் இந்த ஆங்கிள் இருக்குல்ல, அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஆங்கிள் உங்களுக்கு என்ன ஆகுது, மாறுது இல்லையா, அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் தி ஆங்கிள் இஸ் ரெடியூஸ்ட், குறைச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஆங்கிள் குறைக்கும் போது இந்த மொதல் பொசிஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப தள்ளி இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட என்ன ஆகிடுது, அது ஃபைனல் கிட்டே வந்துடுது. தேர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபைனல் கிட்டேயே போயிடுது. ஸோ என்ன ஆகுது, இவ்வளோ கிட்ட. ஸோ இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் லைட்டான டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஆங்கிள் என்ன பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. த ஆங்கிள் பிட்வீன் இஸ் ரெடியூஸ்ட். இதை நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஃபோர்த் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வில் ஹாவ் திஸ் இனிஷியல் பொசிஷன்
இந்த பால் ரோல் பண்ணுறேன், போயிட்டே இருக்குது. அண்ட் இட் இஸ் a smooth surface. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல இப்படி ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன், இப்படியே பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் இருந்ததுன்னா இங்கே என்ன ஆகுது, இப்போது 60 இருந்தால் அந்த 60 உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 40 35 என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு குறைக்கிறாங்க. இந்த இடத்துல 0 டிகிரியாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த ஆங்கிள் இஸ் சேஞ்ச் ஆஸ் 0 டிகிரி. அப்போ என்ன ஆகும், அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அரிஸ்டாட்டில் ஐடியா வெட். ஸோ நான் முடிக்கிறேன். ஸோ திரும்பவும் லைட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐம் நாட் கோயிங் டு ரீட் தட் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே உருட்டும் போது இது கிட்டத்தட்ட ஒரு ஹைட் இதுவாகி இங்கே ஸ்டாப் ஆகிடுது. ஸ்மூத்தில் போகிறதுனால கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறைய டிஸ்டன்ஸ் போகுது. அப்புறம் உனக்கு என்ன பண்ணுறாங்க, அதுவும் இது ரெண்டுமே ஸ்மூத் தான். அதுக்கடுத்து உனக்கு ஆங்கிள் என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அது இன்னும் நல்லா வேகமாக போகுது. அதை மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணுறாங்க. இது ரெடியூஸ் பண்ணுறாங்க, இது 0 டிகிரி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அது என்ன ஆகுது, இந்த பால் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் தான் ரீச் பண்ணுது. ஸோ தட்ஸ் வாட் தே ஹாவ் கிவன் யூ. ஸோ அடுத்தது, ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிச்சிங்கனாலே அது உங்களுக்கு ஈஸியாக மெமரபிள் ஆகிடும். So, Aristotle's idea were true. The ball would not have moved on the second plane even if its smoothness is made maximum, since no force acted on it in the horizontal direction. From this simple experiment, Galileo proved that the force is not required to maintain motion. An object can even be in motion even without a force acting on it. ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இது வந்துட்டு கலீலியோ, இதை பண்ணுறது யாருன்னா கலீலியோ. முதல்ல வந்தவர் தான் அரிஸ்டாட்டில். இப்போ ரெண்டாவது இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா கலீலியோ. இப்போது அரிஸ்டாட்டில் சொன்னது ட்ரூவாக இருக்கலாம். இஃப் கிளாஸ், இது உங்களுக்கு ஒரு இஃப் கிளாஸ் கொஸ்டின். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு இஃப் கிளாஸ் கொஸ்டின். ஸோ அரிஸ்டாட்டில் ஐடியா ட்ரூவாக இருக்கலாம். எப்போ ட்ரூவாக இருக்கலாம், the ball would not have moved in the second plane. அதான் அந்த செகண்ட் பிளேனில் அந்த பால் என்ன ஆயிருக்கணும், மூவ் ஆகாமலே இருந்திருக்கணும். இது ஈவன் தோ அது ஸ்மூத் சர்ஃபேஸாக கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும், அது மூவ் ஆகாமலே இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன், ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது என்ன ஆகுது, அது ஹாரிசான்டல் டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆகுது. ஸோ தேட் Galileo proved that ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரெக்வயர் கிடையாது. ஒரு மோஷனை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது வேறு. ஸோ ஒரு மோஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா கலீலியோ சொல்கிறாரு. In a sense, Aristotle coupled the motion with force while Galileo decoupled the motion and force. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சுருங்கக்கூறின் இதை ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, அரிஸ்டாட்டில் இயக்கத்தோடு விசையினை இணைத்தார். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு, மோஷனும் ஃபோர்ஸையும் அவர் கிட்டத்தட்ட கம்பைன் பண்ணுறாரு. அவ்வளோதான், மோஷன் ஃபோர்ஸை என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஹீ இஸ் கம்பைனிங், ஒருங்கிணைக்கிறார், இணைக்கிறார். ஆனால் கலீலியோ என்ன பண்ணுறாரு, மோஷன் வேறு ஃபோர்ஸ் வேறுன்னு அவர் ரெண்டுத்தையும் பிரிக்கிறாரு. அதுக்கடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டனின் விதிகள். Newton analyzed the views of Galileo and other scientists, Kepler, Copernicus on motion, provided much deeper insights in form of the 3 laws. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, முதல்ல அரிஸ்டாட்டில் பண்ணுறாரு, அதை கவனிக்கிறாரு, கலீலியோ பண்ணுறதையும் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் வராங்க, கெப்லர், காப்பர்னிக்கஸ், எல்லாத்தையும் அவர் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 3 லாஸை கொடுக்குறாரு. That is said to be Newton's first law, second law, third law, which I have studied in the 10th standard and it is very 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 important. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். நியூட்டனின் முதல் விதி, every object continues to be in the state of rest or of uniform motion unless there is external force acting on it. அதாவது ஒரு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே என்ன ஆகும், ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை மோஷனில் இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன், ஒரே அமௌண்ட் ஆஃப் மோஷனில் தான் இருக்கும். எப்போ அந்த மாதிரி இருக்கும், unless external force acting on it. So that நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருள் ரெஸ்ட்டில் தான் இருக்கும், இல்லைனா ஒரு யூனிஃபார்மான மோஷன், ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கும். அது எப்போ சேஞ்ச் ஆகும்னா, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அது மேலே படும்போது தான் ரெஸ்ட்டில் இருக்கிறது மோஷன் ஆகும், மோஷனில் இருக்கிறது ஒன்று ரெஸ்ட் ஆகும், இல்லை அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட்ஸ் வாட் தே ஹாவ் கிவன் யூ.
The inability of objects to move on its own or change its state of motion is called inertia. So inertia என்னன்னு படிச்சிருப்பீங்க. The inherent property to maintain, அதான் நம்ம படிச்சிருப்போம். பொருள் ஒன்றின் தானே இயங்க முடியாத தன்மை. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே தன்னால் அதை இயக்கிக்கணும், அதுதான் அதோட வேலை. பட் என்ன பண்ணாது, தானே இயங்க முடியாத தன்மை இருக்குது, அல்லது தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை. இப்போ நான் ரெஸ்ட்டில் இருக்கேன்னா என்னால் மோஷனை நானே மாற்றிக்கணும், நான் மோஷனில் இருக்கேன்னா இன்னும் நானே ரெஸ்ட் படுத்திக்கணும். அப்படி இல்லாத தன்மை உடையது தான், அதுக்கு பேர் என்ன சொல்வேன், இனர்ஷியா. அதாவது த இன்னெபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ அது ரெஸ்ட்டில் மாற்றிக்கிறதுக்கும் மோஷனில் மாற்றிக்கிறதுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எபிலிட்டி கிடையாது. தட் இஸ் செட் டு பி இனர்ஷியா. Inertia means resistance to change its state. So based on, there are 3 types of inertia which you have studied in your previous class. Inertia of rest, inertia of motion, inertia of direction. இதை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ inertia of rest அப்படிங்கிறது, இது நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. இப்போது ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, you are shaking a tree vigorously in the sense, இப்போது அந்த ட்ரீயை ரொம்ப வேகமாக பிடிச்சி ஆட்டுறீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய லீவ்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே என்ன ஆகிடும், விழுந்துருமே தவிர அந்த ட்ரீ ரெஸ்ட்டில் தான் இருக்கும். மற்றபடி அதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு லீவ்ஸ்லாம் விழும். ஆனால் அந்த ட்ரீயோட பொசிஷன் அது என்ன பண்ணிக்காது, சேஞ்ச் பண்ணிக்காது. அதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஐ மூவிங் டு தி இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க. என்னது, இப்போது அண்ட் அத்லெட் என்ன பண்ணுவாங்க, அவர் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அத்லெட் வந்துட்டு ஒரு ஹை ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு சில டிஸ்டன்ஸ் அவர் ஓடி வருவார். அவர் என்ன பண்ணுவார், முதல்ல ஓடி வந்துட்டதுக்கப்புறம் தான் அவர் ஜம்ப் பண்ணுவார். ஏன், ஸோ அவரோட மோஷனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ டேரெக்டாக இப்படி வந்து அவரால் குதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த மோஷனை அவர் முன்னாடியே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு குதிச்சு ஒரு போடுவார். That is said to be inertia of motion. So inertia of direction அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரை நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த காரை ஓட்டும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நேராக ஒரு ரோட்டில் போய்ட்டு அதை ஓட்டிகிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த ரோடு உங்களுக்கு இப்படி திரும்புது. ஸோ அது இப்படி திரும்பும்போது என்ன ஆகும், அந்த காரை நீங்கள் அந்த ஸ்டேரிங்கை நீங்கள் திருப்பும்போது நீங்களும் சைட்வேர்டாக வளைவீங்க. ஸோ உங்களோட பாடியும் என்ன ஆகும், சைட்வேர்டாக வளையும். இதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் டிரெக்ஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ த எபிலிட்டி ஆஃப், ஸோ அதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நான் அதை ஷார்ட்டாக படித்து முடிச்சிடுறேன். ஸோ இப்போ ஒரு பஸ்ஸு இருக்குது, அந்த பஸ்ஸு உங்களுக்கு என்ன ஆகும், மூவ் ஆக தொடங்கும். ஸோ மூவ் ஆகும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு சடன் பிரேக்லாம் போடும்போது உங்களுக்கு என்ன ஆவாங்க, இப்போ நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹீரோயின் காரில் இருப்பாங்க, அவங்க ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு வண்டி ஓட்டும்போது சிக்னல் கொடுக்கும்போது என்ன ஆகும், அவர் ஒழுங்காக சடன் பிரேக் டக்குன்னு போட்டுருவார். ஹீரோ என்ன பண்ணுவாங்க, ஹீரோ மேலே அப்படியே குதிச்சு விழுவாங்க. ஸோ நம்ம படத்தில் பார்க்கும்போது அது வெறும் ஜாலியாக தான் இருக்கும். பட் அந்த நம்ம கான்செப்ட் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும், அங்கே உங்களுக்கு நியூட்டன் இருக்கார், நியூட்டனோட லாஸ் அங்கே தான் ஒபே ஆகுதுங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ டியூ டு இனர்ஷியா என்ன பண்ணுவாங்க, அந்த பேசஞ்சர் வந்துட்டு முன்னாடி விழறாங்க. ஸோ தட் த inability ஆஃப் an object to change its state of rest, வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, அதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான 2 mark. அண்ட் இந்த கலீலியோட எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 markனு கூட நான் என்ன பண்ணுவேன்னா சொல்லுவேன். ஸோ தட் ப்ளீஸ் டூ மேக் அ நோட் ஆஃப் இட் அண்ட் ஆல்சோ ஸ்டடி அக்கார்டிங் டு தட். அடுத்தது இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ ஒரு பஸ்ஸில் பிரேக் அப்ளை பண்ணுறாங்க, ஒரு பஸ் போயிட்டே இருக்குது, பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன அந்த படத்தில் பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால அது அப்படியே தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இன் திஸ் கேஸ் த பஸ் கம்ஸ் டு அ ஸ்டாப், அந்த பஸ்ஸு ஸ்டாப் ஆகிடுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உட்காரக்கூடிய அந்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் நகர்ற மாதிரியே இருக்கிறதுனால தான் அவங்க ஃப்ரண்ட் சீட்டில் வந்து விழுறாங்க. So that the inability of an object to change its state of uniform motion is called as inertia of motion. Important 2 mark. And inertia of direction. So inertia of direction அப்படிங்கிறது, so this is inertia of motion. அடுத்து நம்ம inertia of direction கிட்ட போகிறோம். ஸோ இதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இங்கே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோன் இருக்குது, அந்த ஸ்டோன் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கயிறில் கட்டி விளையாடுவோம்ல. இப்போது let this be the thread
and let this be the stone. நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே சும்மா வச்சுருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா விளையாடிட்டே இருப்போம். கரெக்டாக? அதாவது இந்த ஸ்டோன் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நாம் சுற்றுவோம். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ தேட் கயிற்றின் ஒரு முனையில் கட்டப்பட்ட சுழற்சி இயக்கத்தில் உள்ள கல்லானது கயிறு திடீரென்று அறுபட்டால் தொடர்ந்து வட்டப்பாதையில் சுற்ற முடியாது. படத்தில் காட்டியுள்ளவாறு வட்டத்தின் தொடுகோட்டு பாதையில் செல்லும். ஏனெனில் வெளிப்புற விசை செயல்படாத வரை பொருளினால் தானே தன்னுடைய இயக்க திசையை மாற்றிக்கொள்ள இயலாது. அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு கயிறு இருக்குது, கயிறு வச்சு நான் என்ன பண்ணுறேன், அந்த இதுவை நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். சரியா? அப்படி சுற்றும் போது இந்த கயிறு என்ன ஆகிடுது, டக்குன்னு பிரேக் ஆகிடுது, கட் ஆகிடுது. அப்போ கட் ஆகும்போது இந்த மாதிரி கயிறு கட் ஆகிறதுனால அது இப்படியே சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வர கேப்பில் அது என்ன ஆகிடுது, கட் ஆகிடுது. கட் ஆகிறதுனால அது இன்னும் எப்படி, அது என்னமோ அந்த இன்னும் சர்க்குலர் போர்ஷன்லேயே இருக்கிற மாதிரி அது நினச்சிக்கிட்டு அது என்ன ஆகிடும், டக்குன்னு இப்படி வந்து அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இப்படி வந்து அப்புறம் அது கீழே வந்துடும் அந்த ஸ்டோன். அதான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது இப்படியே, ஸோ அது இப்படி காட்டுறாங்க உங்களுக்கு. அதாவது அந்த ஸ்டோன் இங்கேருந்து இப்படி வந்துகிட்டே இருக்குது, வந்து இந்த இடத்துல அந்த கயிறு கட் ஆகுது. அதுதான் இங்கே கொடுக்குறாங்க உனக்கு. இந்த இடத்துல அந்த கயிறு என்ன ஆகுது, கட் ஆகுது. கட் ஆகுற அந்த பட்சத்தில் அது இப்படி வந்து இப்படி போயிட்டு என்ன ஆகிடும், அப்புறம் அது கீழே இறங்கி விழுந்துடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த இதுவை கொடுத்துருக்காங்க. ஸோ கயிற்றிலிருந்து கல் விழுபடும் போது ஏஐ நோக்கி நேர்கோட்டு பாதையில் செல்கிறது. இதுதான் டான்ஜென்ஷியல் மோஷன். திஸ் இஸ் செட் டு பி டான்ஜென்ஷியல் மோஷன். பிஐ நோக்கியோ, அதாவது பிஐ நோக்கியோ அல்லது சிஐ நோக்கியோ அல்ல. மேலேயோ இல்லை என்ன ஆகாது, இந்த பக்கமோ இந்த கயிறு பக்கமோ வராது. ஸோ அது என்ன ஆகும், இப்படி தான் அது ட்ராவல் ஆகும். ஸோ தட்ஸ் வாட் தே ஹாவ் கிவன் யூ. ஸோ நான் அதை இங்கே படித்து காட்டிடுறேன் ஒரு தடவை, இனர்ஷியா ஆஃப் மோஷன் மட்டும். அண்ட் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, when we say that an object is at rest or motion with constant velocity, it has a meaning only if it is specified with respect to some reference frames. ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து அதுக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி இன்டிமேட் பண்ணுங்கள். நீங்கள் அதை பற்றி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் அந்த குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.